இன்று நிர்வாகத்தோடு ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஏற்கனவே கடந்த 2025 ஜூலையிலும் 2026 பிப்ரவரியிலும் நடைபெற்ற 2 கட்ட ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் கொடுத்திருந்த முன்வரைகளிலிருந்து சில மாற்றங்களை செய்து நாம் இன்றைய பேச்சுவார்த்தையில் கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக ஊதிய உயர்வு ஏற்கனவே 20% கேட்டிருந்தோம். இப்போ 12% ஊதிய உயர்வு என்றும் 10 ஆண்டுக்கு ஒரு ஆண்டு உயர்வு, 10 ஆண்டுக்கு மேல் பணியாற்றுவர்களுக்கு இன்னொரு ஆண்டு உயர்வு என்ற வெயிட்டேஜ் வழங்கிட வேண்டும் என்றும், அதேபோல் ஒர்க்லோட் என்பது 2018 போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன உத்தரவாகி இருக்கிறதோ அதற்கான பதவி அனுமதிகளோடு அவற்றையும் முழுமையாக தொடர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். வேஜ் ரிவிஷன் ஒர்க்லோடு இரண்டுமே ஒன்றாகத்தான் பேச வேண்டும் என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றோம். குறிப்பாக கடந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தில் 6% ஊதிய உயர்வு தராமல் மறுக்கப்பட்ட சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிப்பதற்கான அந்த 6% அளிப்பதற்கான கோப்பு என்ன நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் வினவினோம். அரசாங்கத்திலிருந்து அந்த கோப்புகள் விரைவில் வர இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கான அந்த ஊதிய உயர்வு இல்லாமல் இந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தம் என்பது ஒரு சரியான திசையை நோக்கி செல்லாது என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றோம். குறிப்பாக காலி இடங்களை பூர்த்தி செய்வது, ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஐடி படித்தவர்களை எடுப்பது, ஏற்கனவே ஒரு 1850 ஐடி படித்தவர்களுக்கான தேர்வு முடிவுகளை விரைவாக அறிவித்து உடற்தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என்றும், மின்சார வாரியத்தில் ஐடி அப்ரண்டிஸ் படித்தவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும் என்றும், ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய பணி வழங்காமல் இருக்கக்கூடிய 5000 கேங்மேன்களுக்கும் பணி வழங்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களை அந்த பிடபிள்யூடி ஷெட்யூலர் ஆஃப் ரேட் மின்சார வாரியமே நேரடியாக கொடுத்து அவர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்கின்ற விவரங்களை நாம் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றோம். இது எல்லாமே உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளில் இதையெல்லாம் உள்ளடங்கியிருக்கிறது. குறிப்பாக பேச்சுவார்த்தை ஒரு சிறப்பான நிலையில் சென்றிருக்குது என்று சொல்ல வேண்டும். அலவன்சஸ் குறித்து பேசினோம். இந்த கமிட்டி அமைக்கப்பட்டு அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்றும், கிளாஸ் 1 to 4 அனைவருக்கும் ஒரே நேரத்தில் தான் அந்த ஊதிய உயர்வை தர வேண்டும், அதிகாரிகள் தொழிலாளர்கள் என்று பிரித்து பார்க்கக்கூடாது என்பதை மீண்டும் வலியுறுத்த வேண்டும். அரசாங்கத்திற்கு கோப்பு எல்லோருக்குமே கொடுப்பதற்கான முயற்சிக்காக தான் சென்றிருக்கிறது என்பதையும் வாரிய தரப்பில் கூறியிருக்கிறார்கள். நாம் 12% கேட்கின்றோம் ஊதிய உயர்வு. அவர்கள் கடந்த ஒப்பந்தத்தில் தந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்க முடியுமா என்பதை அவர்கள் அரசாங்கத்தினுடைய பரிசீலனை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் ஏறக்குறைய 60,000 காலியிடங்களில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட களப்பணி காலியிடங்களுடைய பணிகளை சேர்த்து செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு சிறப்பான சேவையை செய்கின்றோம். அரசாங்கத்துக்கு நற்பெயரை தேடி தந்து கொண்டிருக்கின்றோம். மின்சார வாரியத்திற்கும் ஒரு சிறப்பான பெயர் இருக்கிறது. ஆகவே 2.25 ஆண்டுகள் கழித்து இந்த ஊதிய உயர்வை தரும்போது குறைவான விகிதாச்சாரத்தையோ அல்லது கடந்த ஆண்டு கொடுத்ததே தரக்கூடாது என்பதையும் கூறியிருக்கின்றோம். அதேபோல் நிலுவைத் தொகை அரியர்ஸ் என்பது கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லியிருக்கின்றோம். அதேபோல் சைக்கிள் அலவன்ஸுக்கு பதிலாக பெட்ரோல் அலவன்ஸ், அப்போ எஸ்எல்டிசியில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு சிறப்பு அலவன்ஸ், அது போன்ற அலவன்சஸில் முக்கியமாக சில விஷயங்கள் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூப்பர்வைசர்களுக்கு ஒரு பே டிஸ்பாரிட்டி இருக்கிறது. சூப்பர்டென்ட்டுக்கும் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் உள்ள இணையான ஊதியத்தை தர வேண்டும். அதேபோல் சீனியர் டிரான்ஸ்மேனுக்கும் ஹெட் டிரான்ஸ்மேனுக்கும் அரசாங்கத்துக்கு இணையான ஊதியத்தை தர வேண்டும். மின்சார வாரிய மருத்துவமனைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸ்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நாம் வைத்திருக்கின்றோம். ஒரு காலத்தில் டிஎன்பிசி வழியாக அக்கௌண்டன்ஸ் எல்லாம் எழுதி நம்மெல்லாம் பாஸ் செய்து அதுக்கான இன்க்ரிமெண்ட் எல்லாம் கொடுக்கப்பட்ட காலம் இருந்தது. அவற்றையெல்லாம் தற்போது நிறுத்தியிருக்கிறார்கள். மின்சார வாரியமே தேர்வு நடத்தி முடிவுகளை வெளியிடும் போது எல்லா தேர்வுகளுக்கும் அந்த ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். அதேபோல் டிகிரி படித்தவர்கள், எம்இ படித்தவர்கள், பிஹெச்டி படித்தவர்கள் போன்றவர்களெல்லாம் நிறுத்தி வைத்துள்ளதை தர வேண்டும், அக்கௌண்டன்ஸ் பாஸ் பண்ணவர்களுக்கு தர வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தியிருக்கின்றோம். அதே போல் எல்லா வேக்கன்சி என்ட்ரி லெவல்
இப்போ குறிப்பாக ஃபீல்டு அசிஸ்டண்ட், அசஸர், ஜேஏ, டைப்பிஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இப்படி எல்லா பதவிகளையும் டைப்பிஸ்ட் உட்பட எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்கிறோம். இந்த செட்டில்மெண்ட்டில் வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி பேஸ்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நம்ம சொல்லியிருக்கின்றோம். குறிப்பாக களப்பணியாளர் இடங்களில் 10,000 ஐடி எடுப்பது, கேங்மேன் 9,000 சிஸ்டம் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவது, இது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். அரசாங்கத்துக்கு கோப்பு சென்றிருக்கிறது கேங்மேன் பணியாளர்களை ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாக மாற்றம் செய்வதற்கு. தொடர் முயற்சி இருக்கிறது, தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பல முறை பேசியிருக்கின்றோம். அரசு தரப்பிலும் தொடர்ந்து வலியுறுத்தி பேசி வருவதையும் மின்சார வாரிய பேச்சுவார்த்தை குழு தலைவரிடத்தில் தெரிவித்தோம். நிச்சயமாக அரசாங்கத்திலிருந்து ஒரு சாதகமான பதில் வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எல்லோருக்குமே இந்த களவதியோட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்று சுகாதார பணியாளர்கள் ஒரு 1000 அலுவலகத்துக்கு மேலே ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை பணிகள் செய்ய வேண்டும். உள்முக தேர்வு இன்டர்னல் செலெக்ஷன் 7/6/2022 என்பது கட் ஆஃப் டேட் இருக்கிறது. இப்போ சமீபத்தில் PP 47 போடப்பட்டிருக்கிறது. நேரடியாக இளநிலை உதவியாளர் நியமனம், கல்வி தகுதி அதிகமாக படித்தவர்கள்லாம் கிடையாது என்று போட்டது மாற்றியிருக்கு. இப்போ அதுபோல் 7/6/2022 என்பதை நிறுத்த வேண்டும், அல்லது 7/6/2022 வரை முடித்திருவர்கள் அனுமதி வாங்கி படித்திருப்பவர்களுக்கு முதற்கட்டமாக அவர்களை உள்முக தேர்வில் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற முதல் உத்தரவை இட வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தியிருக்கின்றோம். இப்போ இளநிலை உதவியாளர் உள்முக தேர்வு கேட்பதற்கான கோப்பு கையெழுத்தாக இருப்பதாக கூட தகவல் அளித்திருக்கிறார்கள். அதேபோல் உதவி வரைவாளர், அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் நம்ம இன்டர்னல் செலெக்ஷன் செய்வதற்காக கேட்டிருக்கின்றோம். அதேபோல் களப்பணியாளர்களுக்கு, கணக்கீட்டு பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெயின் கோட், க்ளவுஸு, கட்டிங் பிளையர் இது போன்ற சாதனங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டிருக்கின்றோம். ஏற்கனவே சீருடை சம்பந்தமாக நாம் கடந்த முறையே பேசினோம். ஒரு காக்கி தவிர்த்து வேறொரு சீருடை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய தையல் கூலி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இப்போ பதவி உயர்வுகளை பார்க்கின்ற போது அசஸர் ஐஏ போடாமல் காலதாமதமாகிறது. அதை என்று உடனடியாக பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். இப்போ குறிப்பாக அரசாங்கத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடர்பாடு இந்த PP2. அரசாங்கம் இதை பதிவு செய்யப்பட்ட கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு சட்டம் அனுமதிக்கிறதா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அது இந்த 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக கொடுத்த FSI எந்த அரசாணை வெளியிட்ட தேதியிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திக்கணும். அது விரைவில் உத்தரவாகிவிடும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் TCRC 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் அது அரசுக்கு சென்றிருக்கிறது. அது வந்தவுடன் போட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு கேட்ட விளக்கத்தினை மின்சார வாரியத்தின் சமர்ப்பித்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோன்று திருமண கடனும் 5 லட்சமாக உயர்த்தி வழங்குவது, ஓய்வூதியம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை மின்சார வாரியத்திற்கு அமல்படுத்துவது, அதேபோன்று தமிழக அரசில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு வங்கி கணக்கில் இணைத்தது போல் மின்சார வாரியத்திலும் இணைக்க வேண்டும் என்று சொன்னோம். ஏறக்குறைய 60,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ERP வழியாக அந்த குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய 7 வங்கி கணக்குகளில் ஏற்கனவே பராமரித்தவர்களுக்கு அப்படியே மாற்றப்பட்டுள்ளதாகவும், மற்றவர்களுக்கு விரைந்து நீங்கள் சுற்றறிக்கை அனுப்பினால்தான் அவர்களும் அதை கணக்கிலே மாற்ற வைக்க முடியும் என்பதை குறிப்பிட்டு சொன்னோம். அது விரைவில் அதற்கான உத்தரவை வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதுபோன்று தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய பல்வேறு விவரங்களையும் இந்த பேச்சுவார்த்தையில் பேசியிருக்கிறோம். மீண்டும்